ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவைச்சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தங்க நகை அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி ஒரு அதிரடியான அறிவிப்பை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது வங்கிகளில் நிறைய பேர் தங்கத்தை பார்த்தா அடமானமாக வச்சு பணம் வாங்குவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகை கடன்களில் நிறையா மாற்றத்தை ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்காங்க. நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை பார்த்தா ரொம்பவே அதிகரிச்சுட்டே போகுது. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது தங்கத்தை அடகு வைக்க செல்வோருக்கு கவனத்திற்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நகைகள் அடகு வைக்கும்போது தங்கத்தின் மதிப்பில் 70% முதல் 72% வரையிலான அளவுக்கு கடன் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது உங்களுக்கு நீங்கள் அந்த நகையை அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா தங்கத்தோட மதிப்புலேருந்து 70%லேருந்து 72% வரைக்கும் உங்களுக்கு அந்த கடனாக கொடுக்குறாங்க. ஜுவல்லுக்கான கடனாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பீட்டில் வழங்கப்படும் தொகையை 60% முதல் 65% குறைக்க வங்கிகள் நிதி நிறுவனங்கள் முடிவெடுத்துள்ளாக தகவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னா, நீங்கள் நகை அடமானம் வைக்க போகிறீங்க அப்படின்னா 60 to 65% வரைக்கும் தான் உங்களுக்கு கடன் கொடுப்போம் அப்படின்ற மாரி ரிசர்வ் வங்கி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைகையில் வாங்கிய கடன் தொகை அடகு வைக்கப்படும் நகையின் மதிப்பை விடவும் அதிகமாக இருக்கிறது. இது போன்ற சமயங்களில் நகைக்கடனை திருப்பி செலுத்துவதில் பெரும்பாலானோர் ஆர்வம் செலுத்துவதில்லை. மேலும் நகையை திருப்பாமல் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் அப்படியே இருக்கட்டும் என்று விட்டு விடுகிறார்கள். தங்கத்தின் விலையில் நிலையற்ற தன்மை உள்ளதாலும் ரூபாய் மதிப்பு சரிவாலும் ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் நீங்கள் வங்கிகளில் தங்க நகை அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் தொகை கம்மியாக தான் வழங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ தங்கத்தின் விலை உயர்ந்தாலும் உங்களுக்கு கடன் கம்மியாக தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அடமானம் வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் தொகை கம்மியாக தான் வழங்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.